தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்தட்டி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, அந்த தமிழ்ல நம்ம படங்கள் எடுக்கும்போது, அதற்கான தலைப்ப தமிழ்ல வைக்கிறோமா அப்படின்னு கேட்டா, அது இல்ல. காலப்போக்குல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பேர்கள் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது திரைப்படங்கள்ல அப்படிங்கிறத இப்ப ரீசென்ட்டா பார்க்கலாம். இப்போ மிக முக்கியமான அ கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடிய படங்களா இருந்தாலும் சரி, இப்போ புது ஜெனரேஷன்ல வரக்கூடிய கதாநாயகர்களா இருந்தாலும் சரி, தமிழ்ல அவங்களுடைய டைட்டில் வைக்கிறதில்ல அப்படிங்கிறத நான் ஒரு வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல டைட்டில் வச்சோம்னா, தலைப்பு வச்சோம்னா, அதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு வரி விலக்கு குடுப்பாங்க. அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஒரு ஆப்ஷன பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டியே நெறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பெயர் வச்சாங்க. ஆனா, இப்போ வந்து ஜிஎஸ்டி அமலான பிறகு அந்த வாய்ப்பு வந்து தடை செய்யப்பட்டது. மாநில அரசால அதால பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்த ஒரு கையில எடுத்துட்டு, இப்ப எல்லா படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல டைட்டில் வைக்கிறதுக்கு பதிலா இங்கிலீஷ்லயோ, வேற ஒரு ட்ரெண்டிங் லாங்குவேஜ்ல வச்சுட்ருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷனா இருக்குது. எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த லாங்குவேஜ்ல படத்த ரிலீஸ் பண்ணாலும் ஒரே பேரு தான் இருக்கும். காமனா இந்தியா முழுக்க சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஈஸியா அந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்படி வைக்கிறது ஓகே தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி, இது தமிழ் படம் அப்படிங்கிறதுல தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. மேக்ஸிமம் டைரக்டர்களே, விநியோகஸ்தர்களே எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிங்க. தமிழ்ல பேர் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முக்கிய கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய கமல், விஜய், அஜித், சூர்யா போன்றவங்கலாம் வந்து வழிப்படுத்தலாம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம். தமிழ்ல நம்ம பேர் வைக்கணும். தமிழ் லாங்குவேஜ்க்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அப்படி தமிழ்ல பேர் வச்சீங்கன்னா தான் நான் அந்த படத்துல வந்து கால் ஷீட் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி நீங்க வலியுறுத்தணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு முயற்சி வந்து நம்மள்ட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். நம்முடைய பெரிய கதாநாயகர்கள் நெறைய பேர் இருக்கிறீங்க. அவங்க இதற்கு வந்து முழுசா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் சம்திங்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதாவது தான் உனக்கும் எனக்கும்னு சொல்லிட்டு தமிழ்ல அழகான பேர் வச்சாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தமிழ்ல ஒரு பெரிய டைட்டில் வைங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனுக்கான பேரையும் கீழ வச்சுக்கோங்க. அதான் என்னோட பெஸ்ட்டா இருக்கும் அப்படி தான் சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சிவாஜி த பாஸ் அதுமாரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த மாரி நீங்க அடைமொழியா கீழ உங்களோட ட்ரெண்டிங் வேர்டையோ, இங்கிலீஷ் வேர்டையோ பயன்படுத்திக்கோங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் பேக்ல தலைப்புல பெருசா வரக்கூடியது தமிழ் மொழியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இத கொஞ்சம் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். இது உங்கள் சுமான விகேஎஸ் எஃப்எம். நான் உங்கள் கோயில். இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம். கேட்க துடிக்குது மனசுக்கு.